நான் கடைசி வரைக்கும் ஒரு சினிமா எங்கள் நேரம் நல்லா இல்லையா இல்லை கடவுள் இன்னைக்கு அவர் இல்லைன்றது எனக்கு அந்த ஃபீல் என்றைக்குமே இருக்குது. சென்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்பாவுக்கும் அப்பாவோட ஃபேமிலிக்கும் இண்டஸ்ட்ரியில் எந்த ஒரு லிங்க்ஸும் இல்லை. ஹோட்டலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆட்டோ ஓட்டியிருக்காங்க. ஃபுட்டுக்கே ப்ராப்ளமாக இருந்தது ஸ்டார்டிங் சான்ஸில். ஃபஸ்ட்டு ஃபிலிம் எப்படி இருந்தாருன்றது ஒரு ரொமான்டிக் போயிருந்தோம். அப்படியே ரிசம்பிள்ஸ் அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் எனக்கே கொஞ்சம் ஒரு செகண்ட் ஷாக் ஆச்சு. என்னென்னா இன்னைக்கு அவர் இல்லைன்றது. யூஸ்வலாக வந்து எனக்கு கல்யாண டைம்லலாம் நல்ல பீக் டைம் அவர். சார் அதுவன் சார் சகலகலா சன்மந்தி பெண்மணி ஓல்ட் கண்மணி 91 வரைக்கும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஹீரோவாக ட்ரை பண்ணார். ஆக்சுவலி அதில் ரொம்ப சக்ஸஸ் ஆக முடியல. இன்றைக்கும் நிறைய பேர் பேசுவாங்க அவரான்னா ஐயோன்ற மாதிரி. அந்த வாய்ஸ் ஆகட்டும், அவரோட நடிப்பாகட்டும், இன்னைக்கு யாரும் மறக்கல, எல்லா மனசுலேயும் இருக்காங்கன்னா பெரிய விஷயம் அது. செகண்ட் படிக்கிற போதே அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிடுச்சு. மூவிஸ் அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் ஒரு 2-3 இயர்ஸாக கொஞ்சம் அதுவும் பேலன்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிருந்தது. அவ்வளோவா சக்ஸஸ் ஆகலை பிஸ்னஸ். அந்த டைமில் வந்து ரொம்ப அப்செட்டாக இருந்தார். என்னடா இம்மிடியேட்டாக ஒரு 10-15 டேஸில் ஜாண்டிஸ் அட்டாக் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது சரி ஓகே, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அவருக்கு என்னென்னா ஐயோ குழந்தைங்க ஃப்யூச்சரு. செகண்ட் டைம் செக்கப்கான்னு போனார். சும்மா வந்து போனால் போதுன்ற மாதிரி தான். எங்கள் நேரம் நல்லா இல்லையா இல்லை, எங்களுக்கு அந்த ஷாக்லேருந்து வெளில வர்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. படியாக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னால் முடியலன்றது அவர் வாயில் என்றைக்குமே வந்தது இல்லை. மனசளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அம்மாவுக்கு அவ்வளோ லிங்க்ஸ் இல்லை, அப்பாவுக்கு தான் ஃபுல்லாக அந்த லிங்க்ஸ் இருந்தது. தவிர அப்பா இறந்தப்புறம் அது அப்படியே இதை சொல்கிறேன் தெரியல வேற நிறைய பேருக்கு. ஏன்னா இன்னுமே நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி உயிரோடு இருக்காரு. இப்போ நீங்க பார்த்த இன்டர்வியூலயே கீழே ஃபுல்லாக படிச்சு பாருங்க. அப்படியா இறந்துட்டார் ஐயோ ஐயோன்றாங்களே தவிர யாருக்குமே இன்னும் கரெக்டாக தெரியலன்னு நினைக்கிறேன். எங்கேயோ இருக்காரு, வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேங்க. ப்ளஸ் என்னென்னா அவர் இருக்கிறப்பல எனக்கு எல்லா ஃபேமிலியும் ரொம்ப ஃபேமிலி வைஸு ரொம்ப க்ளோஸாக தான் இருந்தோம். போகிறதாகட்டும், இதை முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு தான் நான் போவேன். எல்லாத்துக்குமே போக மாட்டேன். ஒரு மேரேஜஸ்ஸு ஏதாவது ரொம்ப இதுவாக இருந்ததா, அப்புறம் ப்ரியோஸ் அப்போல்லாம் படங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோதான். ரொம்ப பசங்க வளர்ந்துடுறாங்க இல்லையா, அதனால எஜுகேஷன் பார்க்கணுன்ற விஷயத்தில் கொஞ்சம் அவ்வளோவா நான் இது இன்வால்வ் ஆக மாட்டேன். அடிக்கடி இந்த விஷயம் அவர் சொல்லியிருக்காரு, அது நடக்குது லைஃப்பில். அதுதான் ஃபேமிலி ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார் இல்லையா. இப்போ அந்த இதை நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அவர் ரொம்ப அந்த அளவுக்குலாம் என்னால் பண்ண முடியாது, பண்ணலைன்னு கூட சொல்லுவேன். இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் குழந்தைங்களுக்கு. ஒரு இன்னொரு கொஞ்சம் வருஷங்கள் அவர் நான் இல்லாமல் அவர் இருந்தாலும் இன்னும் நல்லா இருந்திருக்குமா என்னமோ தெரியல. பட் அவர் இல்லாதது குழந்தைங்களுக்கு நிறைய பெரிய இழப்பு. ப்ளஸ் அவர் மாதிரி எல்லாம் என்னால் கைட் பண்ணி கொண்டு வருவேன்றது. அவர் ஆசைப்பட்டு நிறைய சொல்லியிருப்பார் இல்லையா, குழந்தைங்களை இந்த மாதிரி பசங்களை படிப்பு மெயினு. இவனுக்கும் இண்டஸ்ட்ரிக்கு அதான் சொல்கிறேன், இண்டஸ்ட்ரி கொண்டு வரணுன்றது இருந்தது, ரொம்ப இருந்தது அவருக்கு. ஏன்னா இருக்கும் இல்லையா எல்லா அப்பாவுக்கும் பையனை அடுத்தது என்னோட வாரிசு வரணுன்றது அவருக்கு ஒரு ஆசை சின்னது பண்ண வைக்கணும்னு இருந்தார். பட் அது நமக்கு இருந்தால் கண்டிப்பாக அது கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸு, உங்கள் அப்பா பிளெஸ்ஸிங்ஸ், அது அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது இதெல்லாம்.